ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 34 1 முதல் 15 வசனங்கள். சங்கீதம் 34 1 முதல் 15. தியான வசனம் சங்கீதம் 34 15. 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கடந்த நாளிலே கர்த்தருடைய கண்கள் நம்மீது இருக்கிறது என்பதாக, எப்போது நம்மீது வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக பார்த்தோம். எப்பொழுது நான் பரிசுத்தத்தில் நிற்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, என் ஆண்டவர் வாழும் வாசஸ்தலமாக என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது, என் ஆண்டவர் என்னிலே ஆராதிக்கப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நாளிலே நான் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதாக இங்கே பார்க்கிறோம். 15ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் நீதிமான்களாயிருந்தால், அதாவது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மறுபடி பிறந்த அனுபவத்தோடு கூட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கும். ஒரு காலத்தில் நாம் பாவிகளாய் இருந்தோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று கிருபையினால் இலவசமாக அவரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 3:24 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்விதமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குறைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அவற்றை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடன் உடனுக்குடன் அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நம்மை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளில் நீங்களும் நானும் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். பிசாசானவன் நம்மை குற்றம் சாட்ட வகை தேடினாலும் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்பது அறைகூவலான வார்த்தையாக சத்தியமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் அவைகளோடு நாம் நின்று விடாதபடி, அவைகளிலே திருப்தி அடைந்து விடாமல், நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற, நமக்கு முன்பாக இருக்கின்ற அந்த பாதையிலே நாம் தொடர்ந்து நடைபோடுவதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். படிப்படியாக வளர்ந்து தேவ நீதியின் பூரணத்தை நீங்களும் நானும் அடைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய வருகையில் அவருடன் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்பதாக வெளிப்படுத்தல் 19:8 கூறப்பட்டுள்ள மணவாட்டியின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தகுதியாக்கப்படுவோம். அதற்கு விரோதமாக பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பினாலும் அவற்றில் நமக்கு உதவி செய்து ஜெயந்தரும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கண்கள் நம்மேல் எப்போது வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்களும் நானும் மறவாதிருப்போமாக. சங்கீதக்காரன் 33ஆம் சங்கீதம் 18-19 குறிப்பிடுகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களுடைய உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதாக கூறுகிறார். இந்த வசனங்களின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலும் தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நீங்களும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்பதாக நீதிமொழிகள் 28:14 நாம் வாசிக்கிறோம். அதுபோல நாம் எப்பொழுதும் கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வோடு அவருக்கு முன் நடந்து கொள்வோமாக. நம்முடைய கிரியைகளை மட்டுமல்ல, நம்முடைய கற்பனைகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் இருதயத்தின் அந்தரங்கங்களையும் கூட அவர் அறிகிறவராய் இருக்கிறார் என்பதாக 139ஆம் சங்கீதம் 2 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆபிரகாம் தன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் நீண்ட காலம் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக தனக்கு அருளப்பட்டவனுமாகிய ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருந்ததை கண்ட தேவன் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்.
அவன் தன் குமாரனை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசித்ததை வெளிப்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட தேவனை பார்க்கிலும் அதிகமாக இவ்வுலகத்தின் எந்த மனுஷரையும், எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு காரியத்தை நேசிக்காமல் அவரையே நாம் அதிகமாக நேசிப்போம் என்றால் அவருக்கு பயப்படுகிறவர்கள் என்ற சாட்சியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். மேலும் நாம் கர்த்தர் மேலுள்ள அன்பினால் அவருக்கு பயப்பட வேண்டுமே என்று அவருடைய சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற எண்ணத்தினால் அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மை நேசித்து தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை தமக்கு சொந்தமானவர்களாக மீட்டுக்கொண்ட நம்முடைய ஆத்தும நேசர் நம்மேல் துக்கப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அவருக்கு பயப்படும் பயத்தை எப்போது நம்மில் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேலுள்ள அன்புடன் கூடிய பயத்தினால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வோமாக. இவ்வித தேவ பயத்தை நாம் நம்மில் பேணி பாதுகாத்து கொள்வோம் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாயிருக்கும் என்பது மிக மிக நிச்சயமான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கிருபையினாலேயே நாம் பெற்று அனுபவிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதாக எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலும் நமக்கு அருளப்படும் கிருபையே என்பதாக 1 பேதுரு 1:13 கூறுகிறது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 5:3, புலம்பல் 3:22-23 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலர் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி தங்களை கெடுத்து கொண்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மோசே தேவனை நோக்கி செபிக்கின்ற ஜெபத்தை பாருங்கள். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா என்று வேண்டிக் கொண்ட அவனுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்பதாக மறு உத்தரவு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் மீண்டும் மோசே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்பதாக 34ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு இளைப்பாறுதல் தருகின்ற தேவனாகிய கர்த்தரின் சமூகம் நம்முடனே கூட இருந்து அவருடைய கண்களில் நாம் கிருபை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நாள்தோறும் அவருடைய கிருபைக்காக காத்திருப்போமாக. உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று அனுதினமும் நாம் நம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு அவருடைய சமூகத்தை நம்மோடு காத்துக்கொள்வோமாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 32ஆம் சங்கீதம் 7 மற்றும் 8வது வசனத்தை வாசியுங்கள். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரை தன்னுடைய மறைவிடமாக கொண்டு தன்னை அவர் இக்கட்டுகளுக்கு விலைக்கு பாதுகாப்பார் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்த சங்கீதக்காரனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை மறைவிடமாக கொள்ளுகின்ற பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அவர் உன்னுடைய போதகராக, உன்னுடைய ஆசிரியராக, உனக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வழிகாட்டியாக இருந்து உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உன்மேல் தன்னுடைய கண்ணை வைத்து கரிசனையுடையவராக, காண்கிறவராக, காப்பாற்றுகிறவராக, உனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த பகுதி, இந்த வசனமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குவார் என்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எசேக்கியேல் 36:9, ரோமர் 8:31 நீங்கள் வாசித்து தியானியுங்கள். நம்மேல் கண்ணோக்கமாய் இருப்பவர் நம்மோடு தாம் செய்திருக்கும் தம்முடைய உடன்படிக்கைகளை திடப்படுத்துவார். மேலும் இந்த உலகத்திலே அவருடைய ஆலயமாய்
நிலைத்திருக்கின்ற நம்மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கும் அவர் நம்மை படிப்படியாகிய நித்தியத்தில் தாம் என்றென்றும் வாசமண்ணும் மகிமையான ஆலயமாய் மாற்றுவார். நீதிமான்களாயிருக்கும் நம்மேல் அவர் தம் கண்களை வைப்பது மட்டுமின்றி அவருடைய செவிகளும் கூட நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்ததாயிருக்கும் என்பதாக வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற நம் ஆத்துமாவை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் நம்மை போஷிப்பித்து காக்கவும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கும். அவரை மறைவிடமாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்மை அவர் இக்கட்டுக்கு விலைக்கு காப்பதோடு நமக்கு போதித்து தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை அருளி நடத்தி முடிவில் நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்மேல் தம் கண்களை வைத்து நம்மை நடத்தி நம்முடைய நித்திய மகிமையிலே நம்மை சேர்த்து கொண்டவரை நம் கண்கள் மகிமை பொருந்தினவராக காணும். அந்த நாள் மிக சமீபமாயிருக்கிறதல்லவா? அந்த நாளுக்காக ஆயத்தமாயிருப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி உம்மை மறைவிடமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வாக்கை நாங்கள் எங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உம்மையே நாங்கள் மறைவிடமாய்க்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.